பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னால் நம்ம எர்த் அப்படிங்கிறது கற்களால் செய்யப்பட்ட ஒரு அமைதியான ஸ்பியராக இருந்தது. அப்போ இருந்த எர்த்தோட கேயாஸில் ஒரு அதிசயம் நடந்தது. உயிரே இல்லாத கெமிக்கல்ஸ்லேருந்து உயிர் உருவாச்சு. அப்படியே அந்த உயிர்கள்லாம் பல்கி பெருகி இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த உயிர்கள்லாம் எப்படி உருவாயிருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எர்த் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் ரீவைண்ட் பண்ணி போனோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிது. அந்த பெருசான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிளானட்டிசிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டிசிமல்ஸ்லாம் இன்னும் அதிக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட கொலைட் ஆகி புரோட்டோ பிளானட்ஸாக உருவாச்சு. இந்த தொடர்ந்த கொலிஷன்ஸ்ல இருந்தும் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எர்த் அப்படிங்கிறது உருவாச்சு. தொடர்ந்து இருந்த எரிக்கற்களோட இம்பாக்ட்ஸ்னாலையும் கிராவிடேஷனல் கம்ப்ரெஷன்னாலையும் அப்போ இருந்த எர்த் அப்படிங்கிறது சூடாக இருந்தது. அயன் நிக்கல் மாதிரி அதிகமான மாஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் சென்டரை நோக்கி போய் கோர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுச்சு. அதே சமயத்தில் மாஸ் கம்மியாக இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் மேலே வந்து க்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது. மீதி இருந்த எலமெண்ட்ஸ்லாம் மேண்டலை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ப்ராசஸை வந்து பிளானட்டரி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் எர்த்தோட சர்ஃபேஸில் மேக்மா அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மில்லியன் கணக்கான வருஷங்களாக எர்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிச்சது. அப்போதைக்கு எர்த்தில் வந்து ஆக்சிஜன் எதுவும் இல்லை. ஒரு 4.1 3.8 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னால் கார்பனேஷியஸ் கான்ட்ரைட் ஆஸ்ட்ராய்ட்ஸால் எர்த் வந்து தாக்கப்பட்டுச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஹைட்ரேட்டட் மினரல்ஸையும் வாட்டர் மாலிகல்ஸையும் கொண்டிருந்தது. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணி ஓஷனாக உருவானுச்சு. அதுக்கப்புறம் எர்த்தில் வல்கனோஸ், லைட்டிங், யூவி ரேடியேஷன்லாம் தோன்ற ஆரம்பிச்சுது. அட்மாஸ்பியரில் மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடெலாம் இருந்தது. ஆனால் ஆக்சிஜன் இல்லை. உயிர் உருவாகிறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. லைட்னிங்ல இருந்தும் யூவி ரேடியேஷன்ல இருந்தும் வல்கனஸ்ல இருந்தும் வந்த எனர்ஜி வந்து கேஸஸை ரியாக்ட் பண்ண வச்சுச்சு. அந்த ரியாக்ஷன்ல இருந்து அமோனியா ஆசிட்ஸும் சுகர்ஸும் ஃபேட்டி ஆசிட்ஸும் நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃபும் உருவாச்சு. சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து புரோட்டீனாவும் ஆர்என்ஏவாவும் டிஎன்ஏ மாதிரியான மாலிக்யூல்ஸாகவும் உருவாச்சு. ஃபேட்டி ஆசிட்ஸும் லிம்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்கானிக் காம்பவுண்டும் தண்ணி மேலே பபுள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிச்சு. இந்த பபுளை வந்து புரோட்டோசெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோசெல்ஸ்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம் உருவாச்சு. பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம்னா அப்போ இருந்த எர்த்தோட கண்டிஷனில் சர்வைவ் ஆகக்கூடிய மெட்டபாலிசத்தை தான் பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ தான் முதல்ல தோன்றிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்லியன் கணக்கான வருஷங்களாக புரோட்டோசெல்ஸும் ஆர்என்ஏவும் எவால்வ் ஆகி இன்னும் அதிக ஸ்டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் புரோட்டீனும் அதிக எஃபிஷியண்டாக இருந்ததுனால புரோட்டோசெல்ஸையும் ஆர்என்ஏவையும் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. முதல்ல வந்த ப்ரோகேரியாட்டிக் செல், அதாவது பாக்டீரியா மாதிரியான உயிர் வந்து 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால தான் உருவாச்சு. அப்போ இருந்த உயிர்கள் அப்படிங்கிறது ஆனோரபிக், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய உயிர்களாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட லெவல் அதிகமாச்சு. இதை த கிரேட் ஆக்சிடேஷன் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் லைஃப் உருவாச்சு. அப்படியே உயிர்கள்லாம் மெல்ல மெல்ல இவால்வ் ஆகி இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. மனுஷங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஆனால் என்னவோ தெரியல, நேச்சரோட கிரேஸ்னால உயிர்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஆனால் இது ஒன்று தான் உயிர் உருவானத்துக்கான வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் அதிகமான தியரிஸ்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன தியரி தான் சயின்டிஸ்டால் நம்பப்படக்கூடிய ஒன்று. மீதி இருக்கிற தியரிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். See you later.